இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1/1/2024 தகுதி நாளாக கொண்டு புதுச்சேரி, மாஹி மற்றும் ஏனாம் உட்பட மாவட்டத்திலுள்ள 25 சட்டமன்ற தொகுதிகளில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யும் பணி கடந்த 27/10/2023 முதல் 9/12/2023 வரை நடைபெற்றது. மேற்கூறிய மாற்றங்கள் உள்ளடக்கிய இறுதி வாக்காளர் பட்டியல் புதுச்சேரி மாவட்டத்திலுள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய, மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் வழங்கும் நிகழ்ச்சி 5/1/2024 பேட்டையான் சத்திரம், வழுதாவூர் ரோட்டில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு வல்லவன் ஈயாப்பா அவர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய, மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் ஒப்படைத்தார். 27/10/2023 முதல் 9/12/2023 வரை சிறப்பு சுருக்குமுறை திருத்த பணி நடைபெற்றது. இந்த பணி தொடங்கும் போது வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 8,43,310 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். அவற்றுள் 3,97,429 ஆண் வாக்காளர்களும் 4,45,759 பெண் வாக்காளர்களும் 122 மூன்றாம் பாலினத்தினரும் இடம்பெற்றிருந்தனர். இந்த பணி நிறைவேறும்போது, அதாவது இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள இந்த வாக்காளர் பட்டியலில் 8,54,700 வாக்காளர்கள், அவற்றுள் 4,52,179 பெண் வாக்காளர்களும் 4,02,397 ஆண் வாக்காளர்களும் 124 மூன்றாம் பாலினத்தவரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த திருத்தப்பணி காலத்தில் 30,199 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரியை விட்டு குடிபெயர்ந்தோர் மற்றும் இறந்தோர் உள்ளிட்ட 18,809 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த வாக்காளர் பட்டியலில் ஆண் வாக்காளர்களை விட 49,782 பெண் வாக்காளர்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த புதுச்சேரி மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ள 25 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகபட்சமாக வெளியனூர் சட்டமன்ற தொகுதியில் 45,753 வாக்காளர்களும், மிகவும் குறைவாக புள்ளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 25,019 வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த வாக்காளர் பட்டியல் வாக்காளருடைய பார்வைக்காக வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பார்வைக்கு வைக்கப்படும். தாங்கள் அளித்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதை வாக்காளர்கள் அங்கு சென்று அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த பட்டியல் புதுச்சேரி தேர்தல் துறையினுடைய அந்த வலைத்தளத்திலும் இடம்பெறும்.